ஹலோ ஸ்டூடெண்ட், வகுப்பு 10 எடுத்துக்காட்டு 1.4 a = 3 4 7 8 மற்றும் b = 1 7 10 எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை a லிருந்து b க்கான உறவு குறிக்கின்றது? இல்ல 3 சம் கொடுத்துருக்காங்க. உறவுனா என்னன்னா, உறவு r அப்படிங்கிற லெட்டர்ல குறிப்போம். அது உட்கணம் a கிராஸ் b இதுலயும் இருக்கணும். அதாவது இதுல உள்ள உறுப்பு இதுலயும் இருக்கும். அப்பதான் இது ரெண்டும் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ஏ இதுப்பா 3 4 7 8 கிராஸ் b 1 7 10. இதை கிராஸ் பண்ணணும். 3 1 3 7 3 10. அதுக்கப்புறம் 4 1 4 7 4 10 இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. எட்டு 7 8 இது கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் r1 = 3 7 4 7 7 10 8 1 இது இருக்கான்னு பார்க்கணும். கொஸ்டின்லயே பார்த்துக்கலாம்ப்பா. 3 7 இருக்கா? இருக்கு. 4 7 இருக்கு. 7 10 இருக்கு. 8 1 இருக்கு. அப்போ r1 உட்கணம் a கிராஸ் b, அதாவது என்னது, r1 ஆனது a கிராஸ் b லயும் இருக்கு. அப்ப r1 ஆனது a லிருந்து b க்கு ஆன உறவு ஆகும். ஓகேவாப்பா, புரியுதா? அடுத்தது செகண்ட் ஒன் r2. அதே மாதிரி 3 1 இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் 4 12 இல்ல. அப்போ இது என்னது, உறவு இல்ல. அதாவது எதுக்கு, r2 உட்கணம் a கிராஸ் b க்கு இது உறவு கிடையாது. ஏன்னா 3 1 இருக்கு, 4 12 இல்ல. அப்போ r1 பிலாங்ஸ் டு 4 12. அதாவது r1ல 4 12 இருக்கு, a கிராஸ் b ல இல்ல. அப்ப a கிராஸ் b நாட் பிலாங்ஸ் டு 4 12. அப்ப என்னது, r2 ஆனது a லிருந்து b க்கு ஆன உறவு இல்லை. அடுத்து தேர்ட் ஒண்ணுப்பா, r3 3 7 இருக்கா? 4 10 இருக்கு. 7 7 இருக்கு. 7 8 இல்ல. 8 11 இல்ல. 8 7 இருக்கு. 8 10 இருக்கு. அப்போ எங்க எழுது, தேர்ட் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைனாலும் அந்த r3க்கும் a கிராஸ் b-க்கும் உறவு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணு இல்லைனாலும், ஒரு உறுப்பு இல்லைனாலும். ஸோ இங்க 2 இருக்கு, 1 எழுதுனா போதும். அப்ப r3 பிலாங்ஸ் டு 7 8 a கிராஸ் b நாட் பிலாங்ஸ் டு 7 8. அப்ப r3 ஆனது a லிருந்து b க்கு ஆன
உறவு இல்லை. அவ்வளவுதான்ப்பா. எடுத்துக்காட்டு 1.4 முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.